அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, 50 டேஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா உயிர்நாடி 2ல் இது டே 7க்கு உண்டான வீடியோ பதிவு தான். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 80 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இது ஆல் மிக்சடு கொஸ்டின் தான் வரும். ப்ளஸ் வந்து 12th தமிழ் புக்கில் ஓல்டு புக்கில் இருந்தும் சரி, நியூ புக்கில் இருந்தும் சரி, ப்ளஸ் வந்து தமிழின் தொன்மை அதிலேருந்தும் சரி, மொத்தம் வந்து 80 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே, டேரெக்டாக கொஸ்டின் போவாங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவிகட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி அப்படிங்கிற வரியை எழுதியவர் யார்? உங்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி, கண்ணதாசன் தான். அடுத்ததுங்க, ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கள் இன்னும் ஞானத்து இருளகற்றும். இவ்வரியில் ஓங்கள் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? ஓங்கள் அப்படிங்கிறது இந்த வரியில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பொதிகை மலை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது, திருந்துமொழி அப்படிங்கிற ஒரு சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன? திருந்தும் மொழி அப்படிங்கிறது முக்காலத்தையும் உணர்த்தும். திருந்திய மொழி, திருந்துகின்ற மொழி அப்படிங்கிற மாதிரி வினைத்தொகையை தான் குறிக்கும். ஆப்ஷன் பி தான். கயன்முள் அப்படிங்கிற ஒரு சொல்லோட பொருள் என்ன? கயன்முள் அப்படிங்கிறது மீன் முள்ளை தான் குறிக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். திரைக்கவுள் அப்படின்னா என்ன? திரைக்கவுள் அப்படின்னா சுருக்கங்கள் உடைய கன்னம் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, கணிச்சி அப்படிங்கிறோட பொருள் என்ன? கணிச்சி அப்படின்னா மழுவாயுதம் அப்படிங்கிறது அர்த்தம். ஆப்ஷன் ஏ. கதுப்பு அப்படின்னா? கதுப்பு கூந்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, ஒரே நிமிஷம். நெடுந்தேர் ஊர்மதி வளவ அப்படிங்கிற வரியில் வளவ அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? சில இலக்கண வரியில் இந்த மாதிரி எழுத்துக்கள் தெரியலைன்னா கூட அதில் வந்து க்ளூ கொடுத்துருப்பாங்க. தேர்னு கொடுத்துருக்காங்க, தேர்ப்பாகன்னு தான் வரணும். ஆப்ஷன் பி தான். வல் விரைந்து அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன? ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிறது தான் ஆன்சர். வல்லுனால் விரைந்துனாலும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான். மறுப்பு அப்படின்னா என்ன பொருள் தரும்? மறுப்பு அப்படிங்கிறது தந்தத்தை சொல்கிற ஒரு வார்த்தை தான் மறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, சின்னால் அப்படின்னா எந்த பொருளை தரும்? சின்னால் அப்படிங்கிறது சில நாள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான். கொஸ்டின் நம்பர் 12ங்க, பொறுத்துக.
தியங்கினா மயங்கின்னு அர்த்தம் 3. சம்பு அப்படிங்கிறது நாவல். மதியம்னா நிலவு. புகன்றாள்னா கூறினாள். அப்போ 3, 4, 1, 2 அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதியை என்னன்னு சொல்லுவோம்? சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி இதில் எது? ஆப்ஷன் ஏ தான், துருவ பகுதி. கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது? கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து ஆப்ஷன் சி, இவ்வுங்கிறது தான். செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸாக மதித்தனர். ஆப்ஷன் ஏ, தாயாக மதித்தனர். ராமநாதபுரத்துண்டான மறு பேர் என்ன? ராமநாதபுரத்துக்கு உண்டான மறு பேர் முகவை அப்படிங்கிறது தான். மணவை அப்படிங்கிறது எந்த ஊருக்கு? மணப்பாறை. விருதை அப்படிங்கிறது விருதுநகர். சேந்தை அப்படிங்கிறதுக்கு சேந்தமங்கலம். சரிங்களா? அடுத்தது தூவி அப்படிங்கிறோட பொருள் என்ன? தூவி அப்படின்னா இறகு அப்படிங்கிறத அர்த்தம். ஆப்ஷன் சி. அஞ்சிலோதி அப்படிங்கிற சொல்ல பிரித்தா எப்படி வரும்? அஞ்சிலோதியை பிரித்தோம்னா அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான். மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். டேஸ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். அதாவது உண்டான இணைப்பு சொல் என்ன வரும்? ஆப்ஷன் சி, அதற்கு நேதாஜி இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்ட்டு பதில் கூறினார் அப்படிங்கிறதா வரணும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நன்றி மறப்பது அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன? நன்றி மறப்பதுனா நன்றியை மறப்பது அப்படிங்கிற ஐயோட இரண்டாம் வேற்றுமை தொகை தான் வரணும். ஆப்ஷன் டி தான். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஸ் பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் மாடு மக்களுக்கு வழங்கப் போகிறேன். எந்த இணைப்பு சொல் இதுக்கு சரியாக வரும்? ஆப்ஷன் டி, அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்லு தான் சரியாக வரும். அடுத்ததுங்க, ஒருமைப்பன்மை வேறுபாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் எது தவறாக இருக்குது? அரசர்கள் அப்படிங்கிறது பன்மை தான், கரெக்டுங்களா? அப்போ செய்தார்கள் கரெக்டு தான். பசு அப்படிங்கிறது ஒருமை வந்தாவே தூதாக வரணும். பசு கன்றை ஈன்றது கரெக்டு தான். மேகங்கள்ங்கிறது பன்மை தான், கொண்டன அப்படின்னு தான் முடியணும்.
வாழைங்கிறது ஒருமை தான், இங்கே தூண் தான் வரணும். வாழை கன்றை ஈன்றது அப்படின்னு தான் வரணும். ஆப்ஷன் டி தான் இதில் தவறாக இருக்குது. ஒருமை பன்மையில் இது எது தவறாக இருக்குது? படற்கையில் பொறுத்த வரைக்கும் பன்மை வந்தது அப்படின்னா பேருந்துகள் அப்படின்னா ஓடாது அப்படின்னு எழுதக்கூடாது. ஓடானாலும் ஓடாதுங்கிற மீனிங் தான் வரும். அப்போ இது சரிதான். நான் வாங்கிய நூல் இது அல்ல. நான் வாங்கிய நூல் இது, அதாவது ஒருமையில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிய நூல் அப்படிங்கும்போது இதுன்னு என்ன வரணும்? ஆக்சுவலாக அன்றுன்னு தான் வரணும். கரெக்டுங்களா? இங்கே அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. ஓர் அணில் அப்படிங்கிறது ஒரு அணில் தான். மரத்தில் ஏறியது கரெக்டு தான். கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. ஒரே நிமிஷம். திணையளவு போதா சிறுபொருள் நீர் வண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படிங்கிறது திருக்குறளின் அப்படிங்கிற பெருமையை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ கபிலர் தான் அப்படி பாடியிருக்காரு. அடுத்தது குருசு அப்படிங்கிறோட பொருள் என்ன? குருசு அப்படின்னா சிலுவை அப்படிங்கிறதா அர்த்தம். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டினுங்க, பொறுத்துக. பிரசம் அப்படின்னா தேன் அர்த்தம். வரன்னா வறுமை. மதுகை அப்படின்னா பெருமிதம். 4. கொழுஞ்சோறு அப்படிங்கிறது பெருஞ்செல்வம். 2143 அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முளரி அப்படிங்கிற சொல் வந்து எந்த மலரை குறிக்கும்? முளரி அப்படிங்கிற சொல் வந்து தாமரையை குறிக்கும். ஆப்ஷன் பி ஆன்சர். அகர வரிசைப்படுத்துங்க. எல்லாமே சே வரிசை தான் வருது. அப்போ ரெண்டாவது எழுத்து தான் நம்ம பார்க்கணும். கரெக்டுங்களா? இப்பு, இன்னு, இல்லு, டி. ஃபஸ்ட் எழுத்து எது வரணும்? டா வரிசை தான் வரணும். டாவில் 2 வருதுங்களா? இந்த 2ஐயும் அடிச்சிடலாம். டாக்கு அப்புறம் என்ன வரணும்? பா வரிசை வரணும். அப்போ இப்போ தான் வரும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கனகம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? கனகம் அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான். வாங்கிய ஆளி தன்னை வஞ்ச ஊர் வந்ததாமன் அப்படிங்கிறதுல ஆளி அப்படிங்கிறதோட பொருள் என்ன? ஆளி அப்படின்னா கடல்கிறது அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த வரியில் பார்த்தீங்கன்னா மோதிரம் அப்படிங்கிறதா ஆன்சர் வரும். ஆப்ஷன் பி தான். பொன்னடி மலரடி அப்படிங்கிறோட சொல்லோட பொருள் என்ன? அதாவது இலக்கண குறிப்பு. ஓமை தான் குறிக்கும். பொன் போன்ற அடி மலர் போன்ற அடி அப்படின்ட்டு ஓமையை தான் குறிக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஒரே நிமிஷம். தேம்பாவணி என்ற சொல்லை தேம்பா ப்ளஸ் அணி என பிரித்தால் கீழ்கண்ட எந்த பொருள் கிடைக்கும்? தேம்பாவணியை பிரித்தோம்னா தேம்பா ப்ளஸ் அணிங்கிறது வரும். ஓகே, ஆனால் இந்த
இப்படி பிரித்தா என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா வாடாத மாலை அப்படிங்கிறதா வரும். இதே தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலை அப்படின்னா தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இந்த இடத்துல வந்து தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி அப்படின்னு பிரித்தா என்ன அர்த்தம் வரும்னா இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஆழி என்ற சொல்லின் பொருள் என்ன? இந்த ஆழிக்கு தான் கடல். அப்போ இந்த ஆழிக்கு என்ன வரும் அப்படின்னா மழைநீர். ஆப்ஷன் டி தான். தொழும்பர் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? தொழும்பர் அப்படின்னு அடிமைகளை தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான். விழி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? சாவு அப்படிங்கிறதான் அர்த்தம். விழி அப்படிங்கிறதுக்கு சாவு அப்படிங்கிறத அர்த்தம். ஆப்ஷன் பி தான். வைவேல் நாமவேல் அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன? காமனாக நம்ம உரிச்சொல் பார்த்தோன்னா சால தவ உரி நனி கடி இப்படி தான் பார்ப்போம். ஆனால் வைவேலுனாலும் நாமவேலுனாலும் ஒரு உரிச்சொல் தான். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கொன்ஸ்டான் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? கொன்ஸ்டான் அப்படின்னா அஞ்சாதவன். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மூவிழுக்கால் என்ற சொல்லின் பொருள் யாது? மூவெழுக்கால் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. மூவேலுனா மூவேலு 21, 21னா 21 தலைமுறை. ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். போதன் என்ற சொல்லானது கீழ்கண்ட எந்த கடவுளை குறிக்கும்? ஆக்சுவலாக நேற்று வீடியோ பதிவிலே கடைசி கொஸ்டினில் அலைன்மெண்ட்டு தப்பாக கொடுத்துருந்தேன். செகண்டு பிக்கு பதிலாக சின்னு கொடுத்து டிக் பண்ணிட்டேன். அது ஒன்றா செக் பண்ணியிருக்கிறேன். நானும் டைம் எடுத்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். போதன் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி பிரம்மன் தான். மதிப்பிஞ்சு அப்படிங்கிறோட சொல்லோட பொருள் என்ன? பிஞ்சுங்கிறது நிலான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மதிப்பிஞ்சு அப்படிங்கிறது பிறை நிலா. ஆப்ஷன் ஏ தான். சர்வகலா சாலை அப்படிங்கிறோட பொருள் என்ன? யூனிவர்சிட்டியை தான் சொல்லுவோம். ஆப்ஷன் டி பல்கலைக்கழகத்தை தான் சர்வகலா சாலை அப்படின்ட்டு சொல்கிறோம். வெய்யோன் திங்கள் அப்படிங்கிறோட சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன? வெய்யோன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். கரெக்டுங்களா? திங்கள்னா சந்திரன் நிலான்னு அர்த்தம். அப்போ சூரியன் சந்திரன்னா எப்படி வரும்? சூரியனும் சந்திரனும் அப்படிங்கிற உண்மை தொகையை தான் குறிக்கும். ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். சுபாஷாபிமானம் அப்படிங்கிறோட தமிழ் பொருள் என்ன?
சுபாஷாபிமானம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தாய்மொழி பற்று தான் சுபாஷாபிமானம் அப்படிம்பாங்க. இதே சுதேஷாபிமானம் அப்படின்னா தாய்நாட்டு பற்று. ஆப்ஷன் டி தான் சுதேசி. விஜயகாந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயகாந்தனாவே தாய்நாடு பற்றி தான் அதிகமாக படம் எடுத்திருக்காரு மாதிரி ஒரு குழு வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்ததுங்க, வாக்கியத்தில் உண்டாகும் பிழைகளும் நீக்கமும் இதில் எது தவறாக இருக்குது? வண்டிகள் ஓடாது, ஓடா கரெக்டு தான். அவை இங்கே உள்ளது அப்படின்னா அவை இங்கே உள்ளன அப்படின்னு எழுதக்கூடாது, உள அப்படின்னு தான் எழுதணும். அப்போ ஆப்ஷன் 2 தான் தவறாக இருக்குது. அது எல்லாம் அப்படிங்கிறது அவை எல்லாம், எல்லாம்னா நிறையா இருக்குதுன்னு பன்மையை குறிக்குது. அப்போ அவைன்னு தான் வரணும். மக்கள் கிடையாதுன்னு பிழை இருக்கும்போது எழுதுறது எப்படி எழுதணும்? மக்கள் இல்லைன்னு தான் எழுதணும். ஓகேங்களா? வருவதும் போவதும் கிடையாது அப்படிங்கிறத கிடையா அப்படின்னு தான் எழுதணும். சொல்லப்போனால் ஆப்ஷன் 2 தான் இதில் தவறாக இருக்குது. அதேமாதிரி வாக்கியத்தில் உண்டாகும் பிழைகளும் நீக்கமும் இதில் எது தவறாக இருக்குது? ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படி நம்ம எழுதும்போது எப்படி வரணும் அப்படின்னா ஒன்றோ இரண்டோ தருகன்னு தான் எழுதணும். சென்னை என்ற நகரம்னு எழுதக்கூடாது, சென்னை என்னும் நகரம் இப்படி தான் எழுதணும். எனது மகன் அப்படின்னு எழுதக்கூடாது, என் மகன் தான் சரியான கரெக்டு. அடுத்தது என்ன? ஏற்கத்தக்கது அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கத்தக்கது அல்லன்னு வரக்கூடாது, அவைன்னு வரக்கூடாது, அன்றுன்னு தான் வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் தவறு. அவளது தந்தை அப்படின்னு எழுதக்கூடாது, அவள் தந்தை அப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான தவறான ஆன்சர். எக்கச்சக்கம் அப்படிங்கிற நிறைய தடவை வார்த்தைக்கு சொல்கிறோம்ல, அந்த சொல் வந்து எந்த மொழியிலிருந்து உருவாகுது? எக்கச்சக்கம் அப்படிங்கிறது தெலுங்குலேருந்து உருவான மொழி தான். ஆப்ஷன் சி தான். மலைப்பக்கங்களில் இருப்பவர்கள் செய்யும் வேலைகளில் எது தவறு? தேன் எடுப்பது, திணை விதைப்பது, கிழங்கு அகழ்வது இந்த 3 தான் மலைப்பக்கங்களில் இருக்கவங்க செய்கிற வேலைகள். வரகு விளைவிப்பது கிடையாது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதே வந்து வயல் இடங்களில் இருப்பவர்கள் செய்யும் வேலைகளில் எது தவறு? வயல் இடங்களில் இருப்பவர்கள் வேலை செய்கிற தவறு அப்படின்னா திணை விதைப்பது தான். ஆப்ஷன் ஏ தான். இந்த 3மே அவங்க செய்கிற வேலைகள் தான் வரும். உழவு செய்வது, நகரமைப்பது, ஆட்சி புரிவது. அடுத்ததுங்க, மொத்தம் 3 டாபிக் இருக்குது. கடற்கரையில் இருப்பவர்கள் செய்யும் வேலைகளில் எது தவறு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஆட்சி அமைப்பது தான் தவறான வேலை. அடுத்ததுங்க, ஆ என்னும் பெயர் தற்காலத்தில் எந்த பாலை குறிப்பதாக ஆசிரியர் கூறுகிறார்? ஆ என்னும் பெயர் வந்து பெண் பாலை தான் கூறும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர்.
ஆண் என்ற சொல்லானது கீழ்க்கண்ட எந்த பொருளை குறிக்கும்? ஆண் என்ற சொல்லுக்கு எருமை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. ஆப்ஷன் டி தான். செட்டு அப்படின்னா என்ன பொருள்? செட்டுனா சிக்கனம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். வெறுங்கை என்பது மூலதனம், உன் விரல்கள் 10 மூலதனம் அப்படின்ட்டு இளைஞரை பாராட்டியவர் யார்? தாராபாரதி. ஆப்ஷன் பி தான். புராணன் அப்படிங்கிறோட பொருள் என்ன? புராணன்னா ஆப்ஷன் டி மிக பழையன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரே நிமிஷங்க. ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனுஞ்செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் அப்படின்னா என்ன பொருள்? மார்க்கம் எனும் செல்வமே. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் டேஸ். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. எந்த இணைப்பு சொல் கரெக்டாக இருக்கும்? ஏன்னா அப்படிங்கிற மாதிரி ஏனெனில் போட்டால் தான் அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் முழுமையடையும். அப்போ ஆப்ஷன் சி தான். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன், ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. கொஸ்டின் நம்பர் 58. எழுதப்படாத பாடல் டேஸ் பாடல். நாட்டுப்புற பாடல் தான் எழுதப்படாத பாடல். ஆப்ஷன் ஏ. அகர வரிசைப்படுத்துங்க. எல்லாமே ராரா வரிசை தான் இருக்கா? அப்போ ராவில் இது ஒவ்வொரு எழுதுறோம். ரி, ரு, ரவ், ரு. ஃபஸ்ட் எழுத்து ரீ வரணும். அப்போ ரீங்காரம் வரணும். இந்த ரெண்டையும் அடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ ரீங்காரத்துக்கு அப்புறம் ரீக்கு அப்புறம் என்ன வரணும்? ரூ தான் வரணும். ரூபாய் தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான். கவலைகள் டேஸ் அல்ல. கவலைகள் கைக்குழந்தை அல்ல அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? குமரி வட்டத்தில் பார்த்தீங்கன்னா உப்பரை வந்து தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எதிர்ச்சொல் பற்றிய சொற்களில் எது தவறாக இருக்குது?
ஊதுக ஊதாத, ஊதுகின்றது ஊதுகின்றலது கரெக்டு தான். எட்டா எட்டிய கரெக்டு தான். எதிர்த்தார் எதிர்த்தவர், எதிர்த்தாருக்கு வந்து வரவேற்றார் அப்படிங்கிறது தான் வரணும். எதிர்த்தாருக்கு வரவேற்றார். அப்போ 4 தான் தவறு. எழுந்தேன் எழுந்திலேன் 4 தவறுங்கிறது எது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, இதில் எது தவறாக இருக்குது? தோண்டிலர் தோண்டிற்றலர், தொடுவாள் தொடால் கரெக்டு தான். தொகை விரி கரெக்டு தான். தேயும் தேயா கரெக்டு தான். தெரு எல்லைங்கிறது ஒரே மீனிங்கை தான் குறிக்கும். தெருங்கிறது எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா கொல்லை. அப்போ ஒன்று மட்டும் தவறாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான்.